வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பார்ட் 2. வியூ பார்க்க அழகாக இருக்குல்ல? வியூ பாயிண்டில் இருந்த இந்த வியூவை பார்க்கல, எங்கள் ஹோட்டல் மொட்டை மாடியிலேருந்து தான் வியூவை பார்க்குறோம். அமேசிங். இன்றைக்கி எங்கள் பிளான் எங்கள் ஃப்ரெண்டோட அக்கா மாமாவை போய் பார்த்துட்டு தொட்டபெட்டா போகிறது தான். டைம் ஸ்லாப் வீடியோ பாருங்கள். டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். டேபிள் மேலே வச்சுருங்க. இங்கே பாருங்களேன், சாப்பிட்ற இடத்துல ஒரு வியூ செமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு டிலைட் இன் ரெசார்ட்னு இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கே தான் ஃப்ரெண்டோட அக்கா மாமா ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து தொட்டபெட்டா போக போகிறோம். ஃப்ரெண்டோட அக்கா மாமாவை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்களும் கோயம்புத்தூர் கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே மார்னிங் ஊட்டி வந்தாங்க. நாங்கள் எஸ்டர்டே நைட்டு தான் ஊட்டியே வந்தோம். ஒரே ரெசார்ட்டில் தான் புக் பண்ணுற மாதிரி இருந்தது. ரூம்ஸ் அவைலபிலிட்டி இல்லை, அதனால் நாங்கள் வேறு ரெசார்ட் எடுத்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே வரக்கு முன்னாடியே ரெசார்ட்டை செக் அவுட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ரெசார்ட்டை பற்றி சொல்லணுன்னா பெருசாக அக்காமடேஷன் ஒன்றும் இல்லை, பட் மொட்டை மாடி வியூ பார்த்துருப்பீங்களே, அது மட்டும்தான் நல்லாயிருக்கு. என்னை கேட்டால் 5க்கு 2.5 ரேட்டிங் கொடுக்கலாம், அவ்வளோதான் ரெசார்ட். தொட்டபெட்டா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ், ½ hour கூகுள் படி சொல்லுது. திடீர்னு போட் ஹவுஸ் போகலாமான்னு ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பண்ண மாதிரி தொட்டபெட்டாவே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். போலீஸ் செக்கிங் நடக்குது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுனால அலோவ் பண்ணிட்டாங்க. எங்கிட்ட பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை. 1.5 years தான் ஆச்சு பைக் வாங்கி, அதனால கேட்கல. நான் மீதி எல்லாத்துக்கிட்டே கேட்குறாங்க. அங்கேயா? டேய் மச்சி, டிக்கெட் வாங்கணும், போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறா. தொட்டபெட்டா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் என்ட்ரி ஆகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வாங்குகிறாங்க. 2 வீலருக்கு 10 rupees, கார் ஜீப்புக்கு 20 rupees, கேபில் அந்த மாதிரி வந்தால் 40 rupees. தொட்டபெட்டா கிட்ட வந்துட்டோம். இனி 700 மீட்டர் தான் கூகுள் படி சொல்லுது. அங்கே பாருங்களேன், டாப்பில் ஸ்கை ப்ளூவாக இருக்குது, செம ப்ளூ. க்ளவுட்ஸ் தான் இல்லை, பட் ஸ்கையை பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. இது ஃபுல்லாகவே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்.
கோத்தகிரிலேருந்து ஊட்டி வர வழியில் தான் இந்த தொட்டபெட்டா பீக் இருக்குது. மறக்காமல் எல்லாருமே பார்க்க வேண்டிய பிளேஸ். இங்கே சீட்டாஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி தான் போட்டிருந்தது. பட் நாங்கள்லாம் நைட் வரும்போது ரொம்பவே செம குளிர். ஆனால் ஹையஸ்ட் பீக் இல்லை, குளிர் நல்லாவே இருக்கும். கிட்ட வந்துட்டோம். டே ரைட்ரா, ரைட் விட்டால் ஸ்ட்ரைட்டாக போயிருப்போம் போல். மேலேயே பார்க்கிங் இருக்குது. மேலே போய் பார்க்கிங் போட்டுட்டு தொட்டபெட்டாக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குது. இறங்கி போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா டெலஸ்கோப் வியூவில் இருக்கோம். இதுதான் டெலஸ்கோப் வியூ. ரைட் சைடில் ஊட்டி, லெஃப்ட் சைடில் குன்னூர். சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம். செம க்ரௌடாக இருக்கும் போலே. நாங்கள் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டெலஸ்கோப் வியூவில் ஊட்டியை பார்க்குறக்கு. இது ஃபுல்லாக ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாருங்கள், என் மொபைலில் நான் ஊட்டியோட வியூவை காட்டுறேன். டெலஸ்கோப் வியூவில் பார்க்குறக்கு இன்னும் வியூ வந்து சூப்பராக தெரியும். மறக்காமல் பாருங்கள். இதில் தான் நான் என்னால் வியூவை காட்ட முடியும். பட் டெலஸ்கோப் வியூவில் என்னால் காட்ட முடியாது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கீழே ஃபோட்டோஸில் எடுக்கிறாங்க ஊட்டி வியூ தெரிகிற மாதிரி. இதுதான் டெலஸ்கோப் வியூ. பார்க்குறாங்களே, செம க்ரௌடாக இருக்குது. இந்த சைடு குன்னூர் வியூ. பட்டு கொஞ்சம் ஆளுகள்லாம் இருக்கிறதுனால காட்ட முடியல. கீழே போய் காட்டுறேன். டெலஸ்கோப் பார்த்துட்டோம். கீழே என்ன இருக்குது? கேன்டீனா? ஹலோ வணக்கம். இப்போ நாங்கள் தொட்டபெட்டா வந்துட்டோம். இந்த தொட்டபெட்டா நீ ஏன் சொல்கிறாங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஓகே, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். தொட்டபெட்டானா என்ன? அது ஒரு கன்னட வேர்ட். புரியலையா? புரியிற மாதிரியே சொல்கிறேன். தொட்டானா பிக், பெட்டானா ஹில். இங்கிலீஷில் சொல்லணும்னா பிக் ஹில்னு சொல்லலாம். அதுவே தமிழில் சொன்னால் பெரிய மலைன்னு கூட சொல்லலாம். இதை தான் தொட்டபெட்டான்னு சொல்கிறாங்க. ஊட்டிலேயே பெரிய மலை தொட்டபெட்டா தான். ஆனால் அது மட்டும் இல்லைங்க, சவுத் இந்தியாவிலேயே ஃபோர்த் ஹையஸ்ட் பீக்கே தொட்டபெட்டா தான். இந்த மலையை ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா தான். இதோட மீட்ரு மட்டும் பார்த்தீங்கன்னா 2637 அண்ட் ஃபீட் பார்த்தீங்கன்னா 8652. ஊட்டிலேருந்து வெறும் 9 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த தொட்டபெட்டா. அதுவும் இல்லாமல் கோத்தகிரியிலேருந்து ஊட்டி வர வழியில் தான் இந்த தொட்டபெட்டா பீக்கே இருக்குது. நாங்கள் நைட் ட்ராவல் பண்ணி வரும்போது இந்த வழியாக தான் வந்தோம். ஸோ இது டேஞ்சரஸாக தான் இருந்துச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா தான். அதனால் கொஞ்சம் சீட்டாஸ் இருக்க கூட சான்சஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நைட் ட்ராவல் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஊட்டி வந்தால் தொட்டபெட்டா பீக்கை மட்டும் மிஸ் பண்ணிடலாம் பார்த்துருங்க. இல்லாட்டினா வருத்தப்படுவீங்க. மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இதுவும் ஒன்றுங்க.